இந்தியாவை திரும்பி பார்க்கும் திராவிட மாடல் நாயகனே, பாசிச சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றும் எங்களின் கொள்கை தலைவனே, தமிழக மக்களின் நெஞ்சில் குடிகொண்டிருக்கும் எங்கள் அப்பாவே, நீங்கள் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தும் திரைப்பட நடிகர் ஜே.எம். பஷீர், திமுக சிறுபான்மை பிரிவு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். காளியம்மாள் அவர்கள் அந்த கட்சியை விட்டு கனத்த இதயத்துடன் வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியேறியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில் இந்த விலகல் எல்லாமே ஒரு பலவீனமாயிட்டு இருக்கு கட்சி அப்படின்னு பார்க்க முடியாதா? நிச்சயமாக இல்லை. இப்ப வரப்போறது சட்டமன்ற தேர்தல். இதுல சீமானுக்கு லீடர்ஷிப் உங்க விளையாடும். இந்த செய்திகள் இது அவ்வளவு சீமானுக்கு சிம்பதியா மாறும். அவர் என்கிட்ட சொன்னார், எல்லா ஏரியாவிலையும் ஒர்க் பண்ணாதவங்கள நான் கழிச்சு விட்டுட்டு இருக்கிறேன், அந்த இடத்துக்கு ஆக்டிவாக ஒர்க் பண்ணக்கூடியவங்கள கொண்டு வரங்கிறாரு. அதில் ஒர்க் பண்ணாமல் நான் தவிர்த்து விடக்கூடியவங்க எனக்கு எதிராட்டே பேசுவாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் நான் போய் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாதுங்கிறதான். போறவங்க எல்லாருமே ஒரு வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் ஒரு வெறுப்பையும் சொல்றாங்கன்னா போறவங்களும் எதிர்கட்சிகளுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி தானே. அவங்களும் திறமையானவங்க தான். திறமையானவங்களுக்கு உரிய இடம் இருக்கு. தாவேக்கானாலும் சரி, திமுகனாலும் சரி, அண்ணா திமுகனாலும் சரி, எந்த கட்சிக்கு போனாலும் இவங்க ஒரு அசட்டாக தான் இருப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நல்ல ஒர்க்கர், திறமசாலி. அதனால சீமானுக்கு பாதிப்பு இல்லை. சீமான் பயங்கர அலர்ட்டா இருக்காரு. ரைட்டு, தன்னையை மீறி யாரும் இன்னொருத்தர் தனக்கு நிகராவோ தன்னை மீறியோ யாரும் வந்துடக்கூடாதுன்றதுல கவனமா இருக்காரா சீமான்? அந்த விமர்சனத்தை நீங்க வைக்கிறதுல நான் அதை தடுக்க விரும்பல. நீங்க தாராளமா அந்த விமர்சனத்தை வைங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய வெளியேறும் படலம் எல்லாமே விஜய் வருகைக்கு பிறகாக அதிகமா இருக்குன்றது தான் எல்லாருடைய பார்வையா இருக்கு. விஜய் பல நிரூபிக்காத ஒரு சசிகலா அம்மையார் மாதிரி, தீபா ஜெயக்குமார் மாதிரி 0% மார்க்கெட்டிங் ஆட்களை வச்சு ஊடகத்தை விலைக்கு வாங்கி சில பிரச்சாரங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரச்சாரத்துக்கு நீங்க விழுந்திருப்பீங்கன்னு அவங்கள கருதல்ல. விஜய்க்கு பலங்கிறது பன்னீர்செல்வம் சொல்ல மாதிரி 2026 தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு அப்போ பார்த்துக்குவோம். எடப்பாடி பழனிசாமியோட பலகீனம் தான் சீமானுக்கு பலம். எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் டாக்டரை கண்டு மறந்துட்டாரு, பயந்துட்டாரு. அது பயந்திருக்க கூடாது. எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் 36% வாக்கு பலம் அவருக்கு இருந்தும் கண்டஸ்ட் பண்ணாமல் போனது மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர். அதற்குள்ள விலையை அவர் 26 கொடுத்தே தீரணும். அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு போனது தான் சீமானுக்கும் ஒரு ப்ளஸ். இன்னைக்கு ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறதுல தமிழகமே சீமான ஒரு பெரிய தலைவராக கொண்டாடுறாங்க. இதுதான் சீமான உயர்த்தம். இந்த இடம்தான் சீமானுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 2026 அந்த களத்துக்குள்ள தான் நிற்பார். ஸ்டாலினா சீமானான தான் நிற்பார். அது சீமான பெரிய அளவு உயர்த்தம், எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மதேஷ் சார். இன்றைக்கு நம்ம பேச இருப்பது நாம் தமிழர் கட்சி குறித்து தான் சார். நாம் தமிழர் கட்சியில் கடந்த 1 மாதங்களாக நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஒரு பரபரப்பான நாட்டாய் மாற்றிவிட்டார் காளியம்மாள் அவர்கள். நாம் தமிழர் கட்சியின் முக்கியமான ஒரு நிர்வாகியாக, அண்ணன் சீமானுக்கு நிகராக மேடைகளில் பேசக்கூடியவராகவே அறியப்பட்டவர் காளியம்மாள் அவர்கள் அந்த கட்சியை விட்டு கனத்த இதயத்துடன் வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியேறியிருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி? இது ஒரு போதாத காலமா? அண்ணன் சீமான் சொல்றாரு, பருவ காலத்தில் எப்படி இலையுதிர் காலமோ அது மாதிரி கலையுதிர் காலம் இது அப்படின்றாரு. இது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு போதாத காலமாக இருக்கிறதா? நாம் தமிழர் கட்சியில் இந்த விலகல் எல்லாமே ஒரு பலவீனமாயிட்டு இருக்கு கட்சி அப்படின்னு பார்க்க முடியாதா? நாம் தமிழர் கட்சி பற்றி நான் சொன்னதுல எதுவாவது தப்பா வந்திருக்கா? எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. ஆமா, உங்களோட ஆனஸ்டிக்கு பாராட்டு. எதுவும் இல்லை. என் தம்பி மாதேஷுக்கு நேர்மையா நாணயமா சொல்லக்கூடிய உங்களுக்கு என்னுடைய பாராட்டு. உங்க கணிப்பு நாம் தமிழர் கட்சி குறித்து கரெக்டா இருக்கிறதுனால தான் கேட்கிறேன். இப்போ இதுல இருந்து வெளியேறி போயிட்டு இருக்கிறதுனால இது பலவீனமா பார்க்கப்படாதா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு உதாரணத்தோடய சொன்னேன். உங்ககிட்ட தான் நான் சொன்னேன், நகர்ப்புற உள்ளாட்சியில் யார் 3வது வருவாங்க கேள்வி பெருசாக எழுந்தது. காரணம் 2021 நாம் தமிழர் 7% வாக்குகளை சட்டமன்றத்தில் எடுத்திருந்தாங்க. 6.8 ஸ்டாலின் முதல்வர் ஆகிறாரு. பாஜக கூட்டணி அது 2.7% வாக்கு தான் பாஜக எடுத்து 4 சீட்டு கூட்டணி பலத்தால், அதிமுக பாமக இந்த கூட்டணி பலத்தால் 4 சீட்டு அவங்க ஜெயித்திருந்தாங்க. 2.7 6.8. ஆனால் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது என்கிட்ட நீங்கள் கேட்டீங்க,
யார் 3வது வருவாங்கன்னு. இப்போ 6.8 எடுத்த நாம் தமிழர் உள்ளாட்சியில் 3வது வருவாங்கன்னு நான் சொல்லலை. இன்றைக்கும் அந்த வீடியோ இருக்கும், நினைவு இருக்கு. டெல்லி ரிசல்ட்ஸில் அண்ணாமலை 3வது வருவாருன்னு நான் சொன்னேன். சரிதானா? அந்த ரிசல்ட்டு வந்த பிறகு நான் உங்கள்கிட்ட அந்த ரிசல்ட்டை சொல்லிட்டேன். சீமான் என் சகோதரங்கிறதுக்காக என்ன கார்னர் பண்ணுறது மாதிரி திமுகவின் செய்தி தொடர்பாளர் அவர் இந்த பேர் என்ன, அவர் மனுஷபுத்திரன், அவரும் என் தம்பி ராஜீவ்காந்தியும் என்ன கார்னர் பண்ணுற மாதிரி சீமான் உள்ளாட்சி தேர்தலில் எடுத்த மோசமான ஓட்டை வச்சு என்ன கார்னர் பண்ணாங்க. நான் மோசமாக தான் எடுப்பாங்கன்னு பல இடங்களில் பதிவு பண்ணியிருந்தேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இது ஆம் ஆத்மி மாதிரி இந்த கட்சி ஸ்ட்ரக்சர்ட் பலத்தில் இல்லை, சீமானுக்கு பிரச்சார பலமும் சீமானுக்கு லீடர்ஷிப்பும் தான் இந்த கட்சிக்கு பலம்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க அதை எள்ளி நகையாடிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ரிசல்ட்டு என்ன வந்ததுன்னா, அதுக்கு பிறகு வந்த மக்களவைத் தேர்தலில் 8% வாக்கு வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடியே நான் சொன்னது இன்னொன்றில் இடத்துல நடந்தது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிடம் தமிழ் தேசியங்கிறதுல அந்த தமிழ் தேசியம் திராவிடத்துக்கு எதிராக இதில் முதல்வர் இரிட்டேட் ஆனார். பட்டு பேசி அங்கீகரிக்க கொடுத்துடக்கூடாதுங்கிறதுலையும் கில்லிங் சைலன்ஸ் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக டீல் பண்ணவும் செய்தார். அந்த இடத்துக்குள்ளே இந்த உள்ளாட்சி தேர்தலில் நகர்ப்புற உள்ளாட்சியில் நாம் தமிழர் காலி ஆனதும் சாதிக்க முடியாததும், நானே சென்னை நகர வீதிகளிலே நாம் தமிழருக்குன்னு வாக்கு கேட்கறதுக்கோ எதுக்கோ உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சியில் இல்லைங்கிறத நானே உங்கள்கிட்டையும் பதிவு பண்ணியிருக்கேன், பலர்கிட்டையும் பதிவு பண்ணியிருக்கிறேன். அப்போ அவர் கொடுத்த ரிப்போர்ட் என்னென்னா, ஈரோடு கிழக்கில் 1% தான், தினகரனோட கீழே எல்லா கட்சியோடையும் நாம் தமிழர் கீழே தான் அந்த நகர்ப்புற உள்ளாட்சியில். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்த ஒரு சில கவுன்சிலர்களால் ஏதோ வெற்றிங்கிற மாதிரி கொஞ்சம் ஏதோ ஒன்று இருந்தது. 1% தான் ஈரோடு கிழக்கில் எடுத்திருந்தாங்க. அதே ஈரோடு கிழக்கில் அதிமுக அணி 30% எடுத்திருந்தாங்க, 25+5. இடைத்தேர்தல் வருது, 1% இருந்த நாம் தமிழர் இடைத்தேர்தலில் பணபலத்தை மீறி, அதிமுக பணபலமும் திமுக பணபலத்தையும் ரெண்டையும் மீறி 6.3% வாக்கு எடுக்கிறாங்க. இளங்கோவன் வெற்றி பெறும்போது முத இதில் அதிமுக 5% வாக்கு இழக்கிறாங்க. அப்போ அந்த இடைத்தேர்தலில் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு 1% உள்ள நாம் தமிழர் அந்த இடைத்தேர்தலில் 6.3க்கு எப்படி போனாங்கன்னா 5.3% அதிகம் கிடைக்குதுன்னா அது சீமானுக்க உழைப்பு, சீமானுக்க பிரச்சாரம், இதுதான் அந்த கட்சியோட பலம். அதே பலத்தின் அடிப்படையில் மக்களவைத் தேர்தலில் 8% வந்தாங்க. இப்போ வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல். இதில் சீமானுக்கு லீடர்ஷிப்புங்க விளையாடும், பிரச்சார பலமும் விளையாடும். இந்த செய்திகள் இது அவ்வளவும் சீமானுக்கு சிம்பதியாக மாறும். இது மிகப்பெரிய ஒரு பலத்தை சீமானுக்கு கொடுக்கும். சார் சிம்பத்தியா மாறும்னு நீங்க சொல்றீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெளியேறும் படலும், அதே போல தலைமை மீதும் கட்சியின் மீதும் கொள்கையின் மீதும் தடம் மாறி நாம் தமிழர் கட்சி பயணிப்பதாகவும் பக்கம் பக்கமா அறிக்கையை வெளியிட்டு எல்லாரும் அதை சீமானின் எதிரிகள் வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டவர்கள் கொக்கரிக்கிறது, சந்தோஷப்படுறது, அது சீமான் ஆதரவாளர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வேகத்தையும் சிம்பதியும் சீமானு கொடுக்கும். அதுதான் அந்த உள்ளாட்சி தேர்தலில் 1% போன பிறகு ஈரோடு கிழக்கில் 6.3 சீமான் பிரச்சாரத்தால் அது எடுக்க முடிஞ்சது. அது சீமான் 5% உயர்ந்தார், எடப்பாடி பழனிசாமி 5% தாழ்ந்தார். அதற்கு பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி தாழ்ச்சி அடைவார், சீமான் உயர்வு அடைவார்னு நான் ஈரோடு கிழக்க வச்சு தான் சொன்னேன். அது மக்களவைத் தேர்தலில் அப்படியே நடந்தது. சீமான் 8க்கு போயிட்டார், எடப்பாடி பழனிசாமி 33 இருந்தவர் 20க்கு வந்துட்டார். மீண்டும் நான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமியோட பலகீனம் தான் சீமானுக்கு பலம். எடப்பாடி பழனிசாமி இது மற்ற அரசியல் விமர்சகர்கள் சொல்ல மாட்டாங்க. நான் களத்தில் இருந்து வந்தவன், களம் தெரிஞ்சவன், பல பஸ் எரிப்பு விஷயங்களுக்கெல்லாம் போய் களத்துக்குள்ளே போய் நின்றவன், டாக்டர் ஐயா கிட்ட துணைத் தலைவராக, அரசியல் தலைமை குழு உறுப்பினராக, செய்தி தொடர்பாளராக இருந்தவன், வட தமிழகம் ஃபுல்லாக சுற்றுப்பயணம் செய்தவன். எனக்கு அங்கே உள்ள மக்கள் மனநிலை தெரியும். எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் 36% வாக்கு பலம் அவருக்கு இருந்தும் கண்டஸ்ட் பண்ணாமல் போனது மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர். அதற்குள்ள விலையை அவர் 26 கொடுத்தே தீரணும். அது என்ன விளைவை ஏற்படுத்திச்சுன்னா, மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றியது வட தமிழகம் தான். தெற்க பல இடங்களில் 3வது போயிட்டார், டெபாசிட் போயிட்டார். மேற்க மிக்சடாக தான் வந்தது, சிட்டியில் மிக்சடாக தான் வந்தது. வட தமிழகம் அவரை காப்பாற்றிச்சு. எப்படி காப்பாற்றிச்சு? பாமகவை மீறி காப்பாற்றிச்சு. பாமகவுக்கு நிலைமை வட தமிழகத்தில் 3வது இடம், 2வது இடத்தை கூட காப்பாற்ற முடியாத கட்சியாட்டு பாமக வட தமிழகத்தில் வந்துட்டு. அந்த சூழ்நிலைக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் டாக்டர் ஐயாவை கண்டு மறந்துட்டார், பயந்துட்டார். அது பயந்துருக்கக்கூடாது. நாம் 36 இருக்கிறோம், அவர் 17 தான் இருக்கார். நின்று நாம் விளையாண்டா நம்ம 2வது இடம் நம்ம உறுதிப்படுத்திக்குவோம். அவர் எமர்ஜ் ஆக முடியாதுங்கிற இடத்துல நின்றுருக்கணும். அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு போனது தான் சீமானுக்கும் ஒரு ப்ளஸ்ஸு. அதற்கு பிறகு ஈரோடு கிழக்கு வருது. ஈரோடு கிழக்கில்
எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக களத்துக்குள்ளே நின்றுக்கணும், செங்கோட்டையை நிற்க சொன்னார். அங்கேயும் 23% வாக்கு தான் செந்தில் பாலாஜி போன்றவங்கள்லாம் நம்மளை டெபாசிட் இழக்க வச்சு குறி வச்சு அடித்து டெபாசிட் இழக்க செய்திருவாங்கன்னு அவரும் களத்தை விட்டு போனார். அங்கே சீமான் களத்தில் நின்னார். இந்த 2 இடத்துலையும் சீமான் களத்துக்குள்ளே நின்று களமாடினது தான் சீமானுக்கு 2026 மிகப்பெரிய பூஸ்டை கொடுக்க போகுது. இது ஓட்டு அரசியல் ரீதியா நீங்க சொல்றது. நான் சொல்றது கட்சி ரீதியா, கட்டமைப்பு ரீதியா, அந்த கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சமா சீட்டு கட்டு மாதிரி சரியுதுன்னு நான் சொல்றேன். ஸ்ட்ரக்சரே இல்லை, 1% ஓட்டு தான் ஈரோடு கிழக்கில் கிடைச்சது. சீமான் பிரச்சாரத்தில் தான் அது 6.3 ஆச்சு. அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மனுஷபுத்திரனும் ராஜீவ்காந்தியும் என்னையே தொலைக்காட்சிகளில் இது பண்ண பிறகு 8% எடுத்திருக்காருன்னா இந்தியாவிலே 4வது ஒரு கட்சி. இண்டி கூட்டணிக்கும் தென் என்டிஏக்கு இடையில 3வதே எந்த கட்சியும் தாக்கு பிடிக்கல. பஞ்சாபில் கட்சிகள் காலியாயிட்டு, ஹரியானாவில் கட்சிகள் காலியாயிட்டு, பகுஜன் சமாஜ் கட்சி 8%க்கு போயிட்டு அது 3வது உள்ள பொசிஷனில் யூபி ஆண்ட கட்சி சீஃப் மினிஸ்டருக்கு கட்சி 8%க்கு போயிட்டு இவர் சந்திரசேகர் ராவ் தெலுங்கானாவில் பாதிக்கப்பட்டுட்டார். ஆனால் நாம் தமிழர் 3வது கூட இல்லை, 4வது 8% எடுத்துட்டாங்க. 2019 எடுத்ததோட 2 மடங்குக்கு மேலே அவங்க வாக்கு எடுத்துட்டாங்கன்னா அதுதான் பெரிய சாதனை, இந்திய அளவிலே இல்லாத சாதனைன்னு பலரை மிதிச்சு ஏறி நுணுக்கத்தால் திறமையால் 24 மணி நேர அரசியலால் இந்தியாவில் ஒவ்வொரு மூலை முடுக்கையும் தெரிஞ்ச தாமோதரதாஸ் நரேந்திர மோடி சீமான் இப்படி 4வது ஒருத்தர் 8 எடுத்திருக்கிறாருன்னா அவர் மிகப்பெரிய சாதனைங்கிறத பிஎம்ஓவும் பிரதமர் நரேந்திர மோடியும் உணர்றாங்க. அந்த அளவுக்கு அவர் மக்களவைத் தேர்தலில் 4வது 8% 2 மடங்குக்கு மேலே எடுத்தது மிகப்பெரிய சாதனை. அது இந்திய அளவில் உணரப்படுது. அது மட்டும் இல்லை, சோனியா காந்தி அம்மையாரும் அவங்களுக்கும் தெரியுது, காங்கிரஸ் தரப்புலையும் தெரியுது அவர் யார், பின்னணி என்னென்னு, ஆர்ஜின் என்னென்னா அவங்களும் பார்க்குறாங்க, அவங்களுக்கும் அது தெரியுது. ஸோ இந்த அளவுக்கு சீமான் வந்தாருன்னா அவருக்கு பிரச்சார பலமும் அவருக்கு வியூகமும் தான் 2024 மக்களவையில் அவரை 8%க்கு கொண்டு உயர்த்திச்சு. இன்னும் சொல்லப்போனால் திமுக கழகம் இழந்த 6% 7% வாக்கு, அதில் 4.5% வாக்கு சீமான் தான் எடுத்திருக்காரு. பெரும்பகுதி வாக்கு திமுக கழகம் அணி இழந்த வாக்கில் சீமான் தான் எடுத்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு உள்ள பலம்ங்கிறது அவருக்கு லீடர்ஷிப், பிரச்சாரம், அவர் எடுக்கக்கூடிய வியூகம், அவருடைய துணிச்சல். விக்கிரவாண்டியில் அதிமுக ஓட்டில் 1% தான் அவருக்கு வந்தது. தவறான வியூகத்தை எடுத்தார் விக்கிரவாண்டியில். நானும் என் தம்பியும் சேர்ந்தோம்னா உதயநிதி ஸ்டாலின்னு பேசினார். அது தவறு. நான் சீமான் சொல்கிறது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அல்ல. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் களத்திலே இல்லை. ஸ்டாலின் alone can do and undo things in DMK. He is calling shots in DMK. ஸ்டாலின் இன்னும் 10-15 வருஷம் அரசியல் நடத்துவார். ஸ்டாலினுக்கு நிழல் கூட நெருங்க முடியாதவங்க உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசுகிறாங்க கருத்தை தான் நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போது இல்லாத ஒன்றை சொல்லி அவர் அங்கே களத்துக்குள்ளே களமாடும் போது அவர் அதிமுக போராட்டத்துக்கு சட்டசபை சர்வாதிகாரமாக அப்பாவை நடத்துகிறாருன்னு அதிமுக நடத்தின போராட்டத்துக்கு என் நண்பர் ராவணன் இவங்களெல்லாம் அனுப்பி, அவர் கட்சி நிர்வாகி, வழக்கறிஞர், சிறந்த வழக்கறிஞர், நல்ல நண்பர், கார்த்திக் எல்லாரும் போய் அங்கே போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கேண்டிடேட் ரெட்டால நிற்கல, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க. விஜயகாந்தை பற்றி கேட்குறாங்க. நானும் என் தம்பி இவர் விஜய் இது பேசுகிறாரு. நான் என்ன சொன்னேன், விஜய்க்கெல்லாம் ஓட்டு கிடையாது, வெத்து வெட்டு செல்லாத நோட்டு, ஜானகிசாமி ப்ரொமோட்டிக்காகவும் பிராண்டிங்காகவும் பத்திரிகையாளர்களை ஏமாற்றிட்டு இருப்பார், ஒன்றும் கிடையாது, ஒன்றும் நடக்காது. விஜய் கள்ளக்குறிச்சி சாராய் சாவை பார்த்ததுக்கு ஒரு இம்பாக்டும் இதில் இங்கே இருக்க போகிறதில்ல, ஆம்ஸ்டாங் மரணத்துக்கு ஒன்றும் இருக்க போகிறதில்லன்னு சொன்னேன். கடைசி அங்கே விளைவு என்ன வந்தது, எடப்பாடி விட்டுட்டு போனதில் போலரைசேஷன் வந்தது. போலரைசேஷனே நான் சொன்னேன் 55% மேலே டிஎம்கே எடுத்துருவாங்க, 25% மேலே டாக்டரே எடுத்துருவாருன்னு சொன்னேன். சீமான் நான் என் நண்பர்கள்ட்ட கேளுங்க, இருக்க ஓட்டை காப்பாற்றணும்னா திமுக அதிமுக கடைசியில் அடித்து பேசினா தான் முடியுங்கிறத சொன்னேன். சீன மூங்கில் மாதிரி வளருவோன்னு திமுக அதிமுகவையும் கடைசி 3 நாள் பேசி இருக்கிற ஓட்டை சீமான் காப்பாற்றினார். இந்த இடத்துக்குள்ளே சீமானுக்கு ப்ளஸ் என்னென்னா, விக்கிரவாண்டியில் கண்டெஸ்ட் பண்ணது சீமானுக்கு ப்ளஸ்ஸு, களத்தை விட்டு பயந்து கோலத்தனமாக ஓடாதது சீமானுக்கு ப்ளஸ்ஸு. ஆனால் 29% வாக்கெடுத்து மக்களவைத் தேர்தலில் விழுந்த டாக்டர் ஐயா மிகப்பெரிய அளவில் ஜெகஜோதியான எழுச்சியை, பெரிய எழுச்சியை பெற்றுட்டாரு. நீர்பூத்த நெருப்பாக இருந்த வன்னியர் எழுச்சி மீண்டும் கிடைச்சிட்டு அதை கொடுத்தது இவர் எடப்பாடி பழனிசாமியோட துணிச்சலற்ற ஒருவேளையில் 3வது பேருமோங்கிற அச்சம் அதை கொடுத்தது. அதனோட இன்னொரு விளைவு திமுக கழகம் நான் வன்னியர்கள் மத்தியில் பெரிய ஒரு இதை பற்றிட்டாங்க. இது இங்கே உள்ள ஏசி ரூம் அரசியல் விமர்சகர்கள், கருத்து குருடர்கள், கிணற்று தவளைகள், யாருக்குமே களம் தெரியாதவங்க, யாருக்குமே தெரியாது. நான் கொஞ்சம் செல்ஃப் ரியலைசேஷனோட மற்றவங்களை அட்டாக் பண்ணியே சொல்கிறேன். இந்த போலரைசேஷன் தான் வட தமிழகத்தில் நிற்கும். அதுலேயும் சீமானால் தாக்கு பிடிச்சி நிற்க முடியும். சரியான வியூகத்தை எடுத்தால்
விக்கிரவாண்டியில் 1.5% எடுத்தவர் அதுக்கு பிறகு 6.8க்கு உயர்ந்தார் பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு 6 எடுத்தவர் மிகப்பெரிய உயர்வை சரியான வியூகம் வட தமிழகத்துக்கு எடுத்தா அவரால் உயர்வு எடுப்பார். அதில் நான் நம்புறேன். இது என்ன ஒன் மேன் ஆர்மி மாதிரி, ஒன் மேன் ஷோ மாதிரி ஒட்டுமொத்தமாக கிரெடிட் கோஸ் டு எல்லாமே சீமானுக்கே கொடுக்குறீங்க. சீமானின் படை வீரர்கள் நிறைய பேர் இல்லை, அவங்க எல்லாருமே தேவையா இல்லையா? அவங்க முக்கியமானவர்கள் எல்லாருமே பொறுப்பாளர்கள். படை வீரர்கள் இல்லாமல் எந்த படையும் இல்லை. ஆமாம். பட் இங்கே வந்து அரசியல் கட்டமைப்புங்கிறது சீமான் வந்து சிங்கிள் பர்சன் பார்ட்டியாட்டே கட்டமைக்கிறாரு. என் தம்பி கண்ணனே சொல்லுவாப்பில் சீமான்ட்ட ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி இல்லை, ஆர்கனைசேஷன் இல்லைங்கிறத 10 வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பி கண்ணன் சொல்லிட்டே இருப்பாப்புல. அது இல்லாமல் பண்ணுறாரு, ஆர்கனைசேஷன் பண்ணலன்னு. அவர் டெலிபரேட்டாக தான் பண்ணல. நீங்க ஒரு நகர செயலாளர் திட்டமிட்டே யாரையும் வளர விடாமல் இருக்கிறாரா, வளர விடாமல் தடுக்கிறாரா சீமான்? அந்த கட்சிக்கு எந்த பாதையில போறது நல்லதோ அந்த பாதைக்கு போறது. நீங்க என்ன அக்யூசேஷன் சொல்லுங்க சார்? அக்யூசேஷன் சொல்ல அது நான் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய என்ன சீமான் தான். ஆனால் நான் வெளியில இருந்து வைக்கக்கூடிய பார்வையை நான் நீங்க பையங்க பதிவு பண்ணுங்க நம்பருக்கு. நான் அதை டிஃபெண்ட் பண்ணல. மட்டும் நீங்க ஒரு நகர செயலாளர் அதுன்னு வந்தான்னா அந்த வளரும் காலகட்டத்திலே மற்ற ஆளும் ஆண்ட கட்சிகள்கிட்ட விலை போறதுக்குள்ள வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அந்த ஈவென்ச்சுவாலிட்டியை எதிர்கொண்டு சிங்கிள் பர்சன் பார்ட்டியாட்டு பிரபாகரன் சீமான்னு அது ப்ரொஜெக்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. இன்னைக்கும் அதுதான் அங்கே ப்ரொஜெக்ஷன். அதனால தான் கட்சி 1% எடுத்த ஈரோடு கிழக்கில் சீமான் பிரச்சாரம் 6.3க்கு போகுது. அந்த 1% எடுத்த இடத்துல தான் 8.3 மக்களவைக்கு வந்தார். இன்னைக்கு 16 வந்திருக்காரு. இந்த 16% எடுக்கும்போது தான் சீமானுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து துணிச்சல் வந்து விளையாடுது. அனுபவம் படிப்பின விக்கிரவாண்டியில் பண்ண தவறு, விஜய்க்கெல்லாம் ஓட்டு இருக்குன்னு தப்பா, விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, ஆன்லைன் மெம்பர் 40,000 பேர் இருக்கு, விஜய் பேர் சொல்லி விட்டுருங்க ஓட்டு வந்துடும். ஒன்றும் வராது, ஓட்டு கிடையாது, பல நிரூபிக்காத யாருக்குமே ஓட்டு கிடையாதுங்கிறது நம்ம கருத்து. அந்த கருத்தை வந்து உங்ககிட்ட நான் பதிவு பண்ணியிருப்பேன். அந்த இதெல்லாம் நம்ம ரிசல்ட்டு சொன்னது கரெக்டாக வந்தது. அதுக்கு பிறகு விக்கிரவாண்டியில் உள்ள ரிசல்ட்டில் சீமான் வந்து அனுபவம் படிப்பினு சரியான ஒரு படிப்பினர் கிடச்சிது. விக்கிரவாண்டியை பொறுத்தவரை நின்னது சாதனை, எடப்பாடி மாதிரி ஓடாமல் நின்னது சாதனை. அடுத்து அவர் ஈரோடு கிழக்கில் தான் பெரிய சாதனை படைக்கிறாரு. ஈரோடு கிழக்கில் என்டிஏ நிற்கல, அதிமுக நிற்கல, ரெண்டுமே சீமானுக்கு வந்து 26ல் பலம். இன்னைக்கு இல்லை, 26க்கு பலம். அந்த கட்டத்துக்குள்ள அவர் வந்து விக்கிரவாண்டி பாடத்திலிருந்து தெளிவாக முடிவெடுத்து களத்துக்குள்ளே போகிறாரு. கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறாரு, பொள்ளாச்சி பாலியல் அதுக்குள்ள தீர்வு கிடைக்கலன்னு பேசுகிறாரு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பற்றி பேசுகிறாரு, அதிமுக அமைச்சர்கள் கைது ஏன் இல்லைன்னு கேட்குறாரு. அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் டாஸ்மார்க், இங்கேயும் டாஸ்மார்க், அங்கேயும் சாரா, இங்கேயும் சாரான்னு அதிமுகவை அடிக்கிறாரு. ரெட்டையில நிற்கல, அதனால் அவர் எம்ஜிஆரை புகழல்ல. ரெட்டையில நிற்கல, அதனால் அவர் ஜெயலலிதாவை புகழல்ல. மருது பாண்டியரையும் வேலு நாச்சியாரையும் தான் புகழ்ந்து அந்த களத்துக்குள்ளே நின்னார். ஸோ அவர் வந்து அதிமுகவை அடித்து தான் அந்த வாக்கு எடுக்கிறாரு. அதிமுகவுக்கு என்ன ஆப்ஷன்லாம் இருக்குது? திராவிட இயக்கம்னு தந்தை பெரியார் புகழை காக்கிறதுக்கு அவங்க திமுகவுக்கே போடலாம். பிறகு இவர் திமுகவுக்கும் போட்டாங்க. இவர் செல்லூர் ராஜு சொல்கிற மாதிரி நோட்டாவுக்கு போடலாம், நோட்டாவுக்கும் போட்டாங்க. களத்துக்குள்ளே வராமலே இருக்கலாம், சுயேட்சைகளுக்கு போடலாம். 4 ஆப்ஷன் இருந்து இந்த 4 ஆப்ஷனையும் மீறி 5வது ஆப்ஷனாக சீமானுக்கு விழுந்த ஓட்டு அதிமுகவில் நான் பெனிஃபிஷரி காஸ்ட், கொங்கு வேளாளர்கள் அல்லாத அதிமுகவால் எந்த பலனும் எந்த அதிகாரமும் ஒரு சுக்கும் ஒரு புண்ணாக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய சமூகங்கள் தான் சீமானை ஆதரிச்சாங்க. அது வந்து அதிமுகவால் தங்களுக்கு பலன் நினைக்கக்கூடிய சமூகங்கள் ஈரோடு கிழக்கில் இல்லை, 234 தொகுதியிலையும் சீமானை ஆதரிக்க போகிறாங்க. அதோட இண்டிகேஷன் தான் அந்த இடைத்தேர்தலை 16 எடுத்தவர் ஜெனரல் எலெக்ஷனில் அதை விட கூட எடுப்பார். இது நான் இப்போ சொல்லலை, தேர்தலுக்கு முன்னாடியே 234க்கும் தான் அவர் ப்ளே பண்ணுறாரு. 234 தான் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஈரோடு கிழக்கில் எடுக்கக்கூடிய ஓட்டு அவருக்கு நோக்கம் இல்லை. இந்த ஓட்டு 234க்கும் பொருந்துன்னு தான் அவர் பேசுகிறாரு. ஈரோடு கிழக்கில் இருந்தாலும் தென் மாவட்டம், பசும்பன் தேவர், அதை தான் பெரிய அளவில் சுந்தரலிங்க குடும்பம்னு அந்த இதுகளை தான் பேசுகிறாருன்னா 234 தான் பண்ணுறேன்னு சொன்னார். கண்டிப்பாக அதோட தாக்கம் வந்து சீமானுக்கு வந்து கிடைக்கும். இதில் முடிச்சிடுறேன், சொல்லுங்கள். இதில் பி டீம் ஆஃப் பிஜேபி, பி டீம் ஆஃப் பிஜேபின்னு ஒன்றும் வருது. எங்களுக்கு சில இதுகள் இருக்கலாம், அது வேற விஷயம். அந்த பி டீம் ஆஃப் பிஜேபி, பி டீம் ஆஃப் பிஜேபின்னு வரக்கூடிய சூழ்நிலையிலும் அவர் அங்கே என்ன பேசினார்? பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதருக்கு ஏன் தமிழ் இல்லைங்கிறத கேட்டார். திப்பு சுல்தானை முன்னிறுத்தி அரசியல் களம் கண்டார். திப்பு சுல்தான் தான் என் பாட்டன் தீரன் சின்னமலை கவுண்டரையும் என் அப்பாத்தா வேலு நாச்சியாரைக்கும் உதவியாக இருந்தவர். திப்பு சுல்தானோட அந்த பெருந்தன்மை, திப்பு சுல்தானை பற்றி அவர் குளோரிஃபை பண்ணி பேசினார். பழனி பாபாவும் தமிழர், பாரதியும் தமிழர்னு பேசினார். ஹாய்தே மில்லத் சாஹிப்பை பற்றி பேசினார். தடா ரஹீம் என் நண்பர், அவரை பிரச்சாரத்துக்கு முன்னிறுத்தினார். ஸோ இதெல்லாம் வந்து
அவர் வந்து பாஜக ஓட்டை கருத்தில் கொண்டு அவர் செயல்பட்டாருன்னு சொல்ல வரல. தெளிவாக அவருக்குன்னு ஏற்றுக்கூடக்கூடிய சீமான ஏற்றுக்கூடக்கூடிய என்டிஏல உள்ளவங்க போடுங்கிற மட்டும்தான் பண்ணார். ஒரே ஒரு கட்சியை மட்டும்தான் அவர் ரெகனைஸ் பண்ணி பேசினாருன்னா சகோதரி சௌமியா அன்புமணியை மட்டும் ரெகனைஸ் பண்ணி பேசினார். அது வந்து நான் அங்கே ஒரு 10,000 வன்னியர் ஓட்டு இருக்குது, வன்னியர் ஓட்டை ஏன் பண்ணி தான் சகோதரி சௌமியா அன்புமணியை கைது பண்ணி ஏன் பண்ணினீங்கிறத கேட்டார். வேறு எந்த தலைவரையும் அவர் வந்து பாசிட்டிவாட்டே யாரை பற்றியுமே அவர் எடுத்ததில்லை, பேசலை. அப்போ விழுந்த ஓட்டு அவர் தலைமைக்கு விழுந்த ஓட்டாக தான் எடுக்க முடியும். அதிமுக ஓட்டு, அதிமுகவில் அவரை தமிழகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க ஈரோடு கிழக்குலையும் இருக்காங்க. அப்படி தமிழகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதிமுக காரங்க தான் அவரை ஓட்டு போட்டால் தான் அர்த்தம். அதே மாதிரி தான் என்டிஏ ஓட்டர்ஸ்லையும் அவர் அங்கீகரித்ததாட்டு அர்த்தம். ஏன்னா அவர் திப்பு சுல்தானையும் பழனி பாபாவையும் சொல்லி தான் அந்த ஓட்டை எடுக்கிறாரு. இது எல்லாமே தரவுகளோட கூடிய 100க்கு 100 உண்மை. சீமான நான் மைக்ரோவா ஆய்வு பண்ணி பேசுறதுனால தான் நிச்சயமா சீமான் விஷயத்துல நான் சொல்றது எல்லா காலமே கரெக்டா இருக்கு. நீங்க சொல்றது வோட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸா எடுத்திருக்கீங்க, ஸ்வாட் அனாலிசிஸ் கூட சொல்லலாம். நம்ம என்னவோ ஒரு ஆய்வு தீர்க்கமா ரொம்ப நுணுக்கமா நீங்க எடுத்திருக்கீங்க, ரைட்? அது வந்து வோட்டிங் பேட்டர்னுக்கானது. அது அந்த அரசியல். நான் கேட்கறது கட்சி ரீதியான அரசியலுக்கு கட்டமைப்பே தேவையே இல்லை. சீமானுக்கு வெளியேறினால் வெளியேறட்டும் அவர் சொல்ற பாணியிலே நீங்க சொல்ல வரீங்களா? அது கூட அவருக்கு பலம் தான், அது கூட அவருக்கு சிம்பத்தி தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? எப்படி புதிய கட்டமைப்பை உருவாக்குறேன், கட்டமைப்புக்கான பணிகளை பெருசாக செய்துட்டு இருக்கேன், அதனால தான் டூர் அடிச்சுட்டு இருக்கேங்கிறத அவர் என்கிட்ட சொன்னார். சகோதரர் சொன்னார். அதை தெளிவாக எந்த மாதிரி கட்டமைப்பு என்னங்கிறதெல்லாம் கேட்கல. பட்டு கட்டமைப்பு விஷயத்தில் நான் சக்சீட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறத என்கிட்ட பெருமையாக தான் சொன்னார். அதற்கான பயணத்தில் தான் நான் இருக்கேன். ராணிப்பேட்டைக்கும் அந்த பயணத்துக்கு தான் போயிருக்கிறேன். எல்லா ஏரியாவிலையும் ஒர்க் பண்ணாதவங்கள நான் கழிச்சு விட்டுட்டு இருக்கிறேன். அதில் ஒர்க் பண்ணாமல் நான் தவிர்த்து விடக்கூடியவங்க எனக்கு எதிராட்டே பேசுவாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் நான் போய் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாதுங்கிறதா அவர் என்கிட்ட சொன்ன ஒரு சில களை எடுக்கும் படலம் நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிற மாதிரி அது வந்து அவரும் நடத்திட்டு இருக்காருன்றீங்களா? என்ன சொல்கிறாருன்னா, பூத் கமிட்டி போடாமல் ஒர்க் பண்ணாமல் ஐடியலாக பொறுப்பை வாங்கி வச்சுட்டு இருக்கவங்கள நான் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு ஆக்டிவாக ஒர்க் பண்ணக்கூடியவங்கள கொண்டு வரங்கிறாரு. கேண்டிடேட்டே 25 to 30 வயசுக்குள்ளே உள்ள கேண்டிடேட்டே 100 பேர் கண்டிப்பாக போட்டுருவேன். கட்சிக்காரங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. பட் 100 கேண்டிடேட்டு ஆணும் பெண்ணும் 25 to 30 வயசுக்குள்ளே உங்களாக இருப்பாங்க. பட் வழக்கம் போல் 117 ஆண் 117 பெண்கள், பொது தொழில், ஆதித்தமிழர், வண்ணார், நாவிதர்களுக்கு முக்கியத்துவம், இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகிறாரு. 100% கம்யூனிட்டிஸுக்கு முக்கியத்துவம். அதில் முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா இவங்களுக்கான முக்கியத்துவம். இன்னும் சில இஷ்யூஸ் எல்லாம் எடுக்க இருக்கிறாரு. பஞ்சமர் நில மீட்பை எடுக்கிறாரு. பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டது. அதை ஜெயலலிதா பாதையில் நிற்காம எடப்பாடி அதை கண்டுக்காமல் இருக்கிறதுனால ரெட்டலைக்கு இந்த சமூகங்கள் போடுறதுல எந்த லாபம் இல்லைங்கிறத முன்னெடுக்க போகிறாரு. எம்பிசி இடஒதுக்கீட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எடப்பாடியும் சிவி சண்முகமும் பண்ண அநீதிகளை கேட்க போகிறாரு. அதே மாதிரி பிசியில் ஏன் பாதிக்கப்படக்கூடிய முத்தரையர், யாதவர், செங்குந்தர், ஏன் தஞ்சாவூர் கள்ளர் இவங்களுக்கெல்லாம் ஏன் நியாயம் இல்லைங்கிறதெல்லாம் அடுத்து முன்னெடுக்க போகிறாரு. ஸோ மற்ற யாரும் எடுக்காத கன்ஷிராம் பாணியில், நிதிஷ்குமார் பாணியில் டிஃபரெண்ட் அண்ட் செப்பரேட்டாக மற்றவங்க எடுக்கிறதுக்கே அச்சப்படக்கூடிய இஷ்யூ எடுத்து 2026 காலத்துக்குள்ளே சீமானுக்க போகிறார். ஏன் சார் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பலர் வெளியேறாங்க, அவங்கள கூப்பிட்டு உட்காந்து பேச மாட்டேன்றாரு. காளியம்மாள் போன்ற ஒரு பர்சனாலிட்டி எல்லாம் அவர் தக்க வைக்க ஏதேனும் முற்பட்டு இருக்கலாம்ல, ஏன் அதை வந்து செய்யல? ஜெயலலிதா அம்மையார் வந்து தம்பி வா தலைமை ஏற்கவா என்று பேரறிஞர் அண்ணா பெருந்தகையால் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று பாராட்டப்பட்ட நாவலரை என்ன சொன்னாங்க? முதிர்ந்த ரோமங்கள். ரோமங்கள்ங்கிறது கொஞ்சம் அதோட கொஞ்சம் இதாக உள்ள வார்த்தையில் தான் சொன்னாங்க. சரி. அப்போ அவங்களோட ஸ்டாண்ட் என்னென்னா எய்தர் மீ ஆர் நோபடி, சிங்கிள் பர்சன் பார்ட்டி, இவ்வளவு தான். நான் இதில் எனக்கு அதில் உள்ள நியாய அநியாயங்கள் உள்ள என்ன நடந்துக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டைல் சிங்கிள் பர்சன் பார்ட்டி இருக்கிறவன் சிங்கிள் பர்சன் பார்ட்டி இருக்கவன் இல்லாதவன் போயிட்டே இரு. இதுதான் இது ஒரு ஆரோக்கியமான போக்கா, ஒரு கட்சிக்கான ஆரோக்கியமான போக்கா? இது ஒரு வளர்ச்சியை கொடுக்குன்றத நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீங்க வளர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கு சீமான பொறுத்த அளவில். இதுதான் போறவங்க எல்லாமே ஒரு ஒரு வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் ஒரு வெறுப்பையும் சொல்றாங்கன்னா போறவங்களும் எதிர்கட்சிகளுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி தானே. அவங்களும் திறமையானவங்க தான். திறமையானவங்களுக்கு உரிய இடம் இருக்கு. என் தம்பி ராஜீவ் காந்திக்கு திமுகவில் நல்ல இடம் கிடைச்சிருக்கு. கல்யாண சுந்தரம் சகோதரருக்கு ஏடிஎம்க்கு நல்ல இடம் கிடைச்சிருக்கு. மன்சூர் அலிகான் திறமசாலி தான். ஐயநாதன் வந்து என்னைக்குமே அவருக்கு ஒரு நிதானமான சிந்தனையாளர் தான் ஐயநாதன். இன்னும் இதில் இதுங்க காளியம்மாள் எங்கே போனாலும் அவங்க ஒரு அசட்டு தான் எந்த கட்சிக்குனாலும். அது தாவேக்கானாலும் சரி, திமுகனாலும் சரி, அண்ணா திமுகனாலும் சரி, எந்த கட்சிக்கு போனாலும்
இவங்க வந்து ஒரு அசட்டாக தான் இருப்பாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை, நல்ல ஒர்க்கர், திறமசாலி. அதனால சீமானுக்கு பாதிப்பு இல்லை. சீமான் இன்னும் 4 மீனவர்களை பெண்களையும் சரி ஆண்களையும் சரி கட்சிக்குள்ளே கொண்டு வர முடியும். அவரால் பல தொகுதிகளில் மீனவர்களை கேண்டிடேட்டாக போட முடியும். அது அவர் காம்பன்சேட் பண்ணிட்டு அதை போயிட்டே இருக்க முடியும். அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் சீமான்ட்ட இருக்கனால தான் தன்னை நம்பி அந்த இடத்துக்குள்ளே நகர்ந்து போயிட்டு இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை கட்சியை ஆரம்பிக்கும் போது கூட, அவர் பயணம் செய்த வாக்கெடுக்கும் போது கூட 2 ஹீரோக்கள் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை கூட இருந்தாங்க. ஒன்று மக்கள் திலகம் எம்ஜிஆருங்கிற ஒரு மாஸ் ஹீரோ, இன்னொன்று முத்தமிழறிஞர் கலைஞருங்கிற அன்னைக்கு ஹீரோக்களை விடவும் மேலாக இருந்த கலைஞர், எம்ஜிஆரை விடவும் மார்க்கெட்டிங்கில் மேலாக இருந்த கலைஞர். இது உண்மைங்க, இது நம்ம பொய்யா என்ன யாருக்கும் சொல்ல போகிறதில்ல. எம்ஜிஆரை விடவும் மார்க்கெட்டிங்கில் மேலாக இருந்த கலைஞர் 2 பேருமே வந்து அண்ணா பக்கத்தில் இருந்தாங்க. சீமான் அவர் ஒருத்தர் தான் இது பண்ணுறாரு. அந்த அளவுக்கு தமிழகம் தெரிஞ்ச ஒரு முகம் அவர்கிட்ட இல்லை. அவரால் மற்ற முகங்கள் தமிழகம் தெரிகிறாங்கிறது தான் பார்வையாக இருக்குது. ஒரு பலமான ஒரு போர்ப்படைக்கு ஒரு தலைமை ஏற்கக்கூடியவர் தன்னுடைய படை தளபதிகள் முகமும் பெரிய அளவுக்கு விசித்திரமா வச்சுக்கணும்ல, அவங்கள ஒரு ஃபேஸ் வேல்யூவா உருவாக்கணும், அவங்களுமே வேணும்ல. அந்த மாதிரி சீமானுக்கு படை தளபதிகள் இருக்கா? இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்குல்ல. அண்ணன் வைகோ இந்த மாதிரி படைத்தலைவர்களுக்கு ஈல்டாகி தான் அவர் கேபினெட் மினிஸ்டர் ஆக வேண்டியவர் வராமல் போனார். அப்போ திரும்ப கூட்டணி அரசியலுக்கு போயிட்டார். சீமான் அப்படி இல்லை, தனிச்சே போட்டிடுறாரு. தன்னை நம்பி, தன் தலைமையை நம்பி. பேரறிஞர் அண்ணா பெருந்தகை கூட எம்ஜிஆர் கலைஞர், மக்கள் திலம் எம்ஜிஆர், முத்தமிழறிஞர் கலைஞருங்கிற 2 ஹீரோக்கள் இல்லைன்னா பேரறிஞர் அண்ணா லீடர்ஷிப்பே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒற்றைக்கு தன் தலைமை, தன் லீடர்ஷிப்புங்கிறதுல பெரிய அளவில் போயிட்டுருக்காரு. அதனால தான் அவர் 4வது அண்ணனும் கூட மக்களவைத் தேர்தலில் 2 மடங்குக்கு ஓட்டு வந்து 8% ஓட்டு எப்படி எடுத்துட்டாருன்னு தாமோதராஸ் நரேந்திர மோடி இந்தியாவில் ஒவ்வொரு மூலை முடுக்களையும் கரைச்சி குடித்தவர் ஆச்சரியத்தோடையும் அதிசயத்தோடையும் பார்த்துட்டு இருக்கிறார். இல்லை சார், ஒரு அவருடைய கை மட்டும் ஓசை பெரிய சத்தம் கேட்காது இல்லை, அது கொஞ்ச நாளைக்கு கேட்கும். ஆனால் வந்து எல்லாம் ஊர் கூடி தேர்தல் தானே சார் அந்த தேர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரும். இங்கே இருக்கிறவங்க பலமாகிக்கிட்டு உள்ளிருப்பு நோயாட்டு வெளியேறினாங்கன்னா அதுவும் கஷ்டம். இப்போ அண்ணா எம்ஜிஆர் விஷயத்தில் அண்ணாவுக்கு எம்ஜிஆர் பிரச்சனை பண்ணும்போது அது வளருங்கட்சி, எம்ஜிஆரும் அதை பெருசாக எடுக்கல. அண்ணாவும் தனக்கு போட்டியாளருங்கிற இதில் விட்டுட்டார். காமராஜன் தலைவர் அண்ணாவின் வழிகாட்டின்னு சொல்லி கட்சிக்கு இருந்த ஒரு எம்எல்சி போஸ்ட்டையும் ரிசைன் பண்ணி எம்ஜிஆர் ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது, பட் அந்த உள்ளிருப்பு நோய்ங்கிறது கட்சிக்குள்ளே கட்சி வளர வளர அந்த நோயும் வளர்ந்துக்கிட்டு தான் இருந்தது. அதன் விளைவு தான் 72, 73 வந்து 77ஆம் ஆண்டு தமிழக தேர்தலில் திமுகவோட 5% அதிகமாக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வாக்கெடுத்துட்டு போயிட்டார். ஸோ அது அண்ணாவை பாதிக்கலைன்னா அவர் சேலஞ்ச் பண்ணார். பவர் பாலிட்டிக்ஸில் எம்ஜிஆர் ஜெயித்தார். அண்ணா வளருங்கட்சினால அதை ஆப்ரேஷன் பண்ணலை. கலைஞர் ஆப்ரேஷன் பண்ணும்போது உள்ளிருப்பு நோய் வந்து பாடியோட பெருசாக போயிட்ட. சரி, இப்போ அதாவது சீமான் பயங்கர அலர்ட்டாக இருக்கார். ரைட்டு, தன்னை மீறி யாரும் இன்னொருத்தர் தனக்கு நிகராவோ தன்னை மீறியோ யாரும் வந்துடக்கூடாதுன்றதுல கவனமாக இருக்காரா சீமான்? அந்த விமர்சனத்தை நீங்கள் வைக்கிறதுல நான் அதை தடுக்க விரும்பல. நீங்கள் தாராளமாக அந்த விமர்சனத்தை வைங்க. நான் விமர்சனம் வைக்கல சார், எல்லாரும் வைக்கிறத நான் கேள்வி தாராளமாக வைங்க, பதிவு பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி உருவான பிறகுதான் இந்த கட்சியிலிருந்து வெளியேறும் படலம் நிறைய போயிட்டு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அந்த கட்சிக்கு போய் சேர்ந்துடுறாங்கன்னு நான் சொல்ல, விஜய்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகாக தான் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. விஜய் பல நிரூபிக்காதவர். விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு ரவீந்திரன் துரைசாமி விக்கிரவாண்டியில் நிரூபிச்சிட்டான். ஜான் ஆரோக்கியசாமி என்ன தலைகளை நின்று ஊசியை நாட்டி தலைகளை நின்னாலும் 26 ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி விஜய் பல நிரூபிக்காதவர் தான். தீபா ஜெயக்குமார், விஜய் விஷயத்தில் நீங்க சொல்றது எப்படி சார் தீபா ஜெயக்குமார், சசிகலா அம்மையார் மாதிரி 0% தான் 2026 பலம் நிரூபிச்சுட்டுன்னா என்னன்னு நம்ம உங்களுக்கு தெரிஞ்சுப்போம், எனக்கும் தெரியும். நாம் தமிழர் கட்சி குறித்து நீங்க சொல்றது எல்லாமே சரியா நடந்துட்டு இருக்குன்றது என்னுடைய ஆழமான 200% உங்களுக்கு 200 மார்க் சார். நானே டிக் பண்ணி நான் மார்க் போடுறேன் சார். ஆனால் விஜய் விஷயத்துல விக்கிரவாண்டியில் அவர் தோத்துட்டாரு ரவீந்திரன் துரைசாமி கணிப்புலன்றீங்க. விக்கிரவாண்டிக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம்? மாநாடு நடந்ததை தவிர விசாலைக்கும் அவருக்கும் அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே அவருக்கு தெரியாது. விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்கும்போது கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு போனார். எல்லாரும் போனாங்க, அவரும் போனார். அது ஓட்டுக்காக போனாருன்றீங்களா? நான் எந்த எஃபர்ட்டும் இருக்காதுங்கிறது சொன்னேன். அந்த இடத்துக்குள்ள போலிங் அதிகமாச்சு. திமுகவுக்கு போலிங்க உதயநிதி ஸ்டாலின் களத்தில் நின்று, கனிமொழியும் வரல, கமலஹாசனும் வரல, அவர் நின்று போலிங்க அதிகமாக்குனார். எல்லாத்தோட மேல நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. நோட்டா சார் அங்க போய் விஜய் பேசி இருந்தாரா? ஏதாவது மைக்கு பிடிச்சி பேசினாரா? இங்க விக்கிரவாண்டி பக்கத்துல தான் இங்க தேர்தல் நடக்குது, அங்க சரியான பாடம் புகட்டுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? இல்ல ஏதாவது ஒரு ட்விட்டர் பதிவு போட்டாரா? அப்போ அவர் பலத்தை நிரூபிச்ச பிறகு பேசலாம். இந்த ஐயா ஓபிஎஸ் சொல்ற மாதிரி பலத்தை நிரூபிச்ச பிறகு பேசலாம். அதோட விட்டுருங்க.
ரைட். நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வெளியேற்றும் படலம் இதை கூட சேர்த்துக்கிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய வெளியேறும் படலம் எல்லாமே விஜய் வருகைக்கு பிறகாக அதிகமா இருக்குன்றது தான் எல்லாருடைய பார்வையா இருக்கு. விஜய் பல நிரூபிக்காதவர். சசிகலா அம்மையார் மாதிரி, தீபா ஜெயக்குமார் மாதிரி 0% மார்க்கெட்டிங் ஆட்களை வச்சு ஊடகத்தை விலைக்கு வாங்கி சில பிரச்சாரங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரச்சாரத்துக்கு நீங்க விழுந்திருப்பீங்கன்னு அவங்கள கருதல்ல. விஜய்க்கு பலங்கிறது பன்னீர்செல்வம் சொல்ல மாதிரி 2026 தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு அப்போ பார்த்துக்குவோம். சரியா போயிட்டு இருக்கா நாம் தமிழர் கட்சி? நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டியில் திணறினவங்க விஜய்க்கு செல்வாக்கு இல்லைங்கிறத 20% ஓட்டு இருக்கு விஜய்க்கு சொல்லி விட்டுருங்க, விஜய் சொல்லி விட்டுருங்க, விஜய் சொல்லி விட்டுருங்க. ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, ஈர மண்ணும் தெருப்புழுதியும் கூட கிடையாது. பலம் நிரூபிக்காதவங்களுக்கு எதுவும் கிடையாது. யாராக இருந்தாலும் பலம் நிரூபித்தாதான் மரியாதை. அதை உணர்ந்துக்கிட்டு ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர் கட்சி சிவகார்த்தியனை பற்றி கூட பேசுனாங்க, சூரிய பற்றி கூட பேசுனாங்க. அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு கூட அவங்க கோஷம் போட்டாங்க. விஜய் ஒன்றுமே இல்லை, நத்திங்கன்னு சொன்னாங்க. 16% வாக்கு எடுத்தாங்க. 15 வருட உழைப்பை போட்டிருக்காங்க இந்த கட்சியில். அண்ணன் சீமானோடு பயணித்த எல்லாருமே, இதில் பெரும்பாலானோர் இன்னமும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்போ வெளியேறுவதற்கான காரணமும் சில சொல்கிறாங்க. சார் 30 வயசில் தொடங்கினவங்க, 31 வயசில் தொடங்கினவங்க இன்றைக்கி ஒரு 44 45 வயசு வரைக்கும் அவங்க வந்திருக்காங்கன்னா எந்த ஒரு சொந்த முதலீடை போட்டு மட்டும்தானே அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. இதன் மூலமாக எந்த லாபத்தையும் அனுபவிக்கலை. ஆனாலும் அந்த கட்டமைப்புன்றது ஒன்று தேவையில்லை, அவர் ஒன் மேன் ஆர்மியாகவே அவர் செயல்படுறதும் அவருக்கு ப்ளஸ்ஸு தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறது, இன்னுமே அவரை இன்னும் போகிறவங்களையும் அவர் பார்த்துட்டு விலகி நின்னார்னா சீமான் அது அந்த கட்சிக்கான ஒரு நல்லதாக இருக்காது இல்லை சார்? அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு, திருப்தி இருக்கிறவங்க வேறு எங்கேயாவது திருப்தி கிடைக்கும் அங்கே போய்க்கன்னு தெளிவாக தானே சொல்கிறாரு அவர். சீமான் மட்டுமே தனித்து இருந்தாலும் சீமானுக்கு பலம் இருக்குன்றீங்களா? நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? அமைப்பு பலம் 1% உள்ள ஈரோடு கிழக்கில் 16% ஓட்டு எடுத்திருக்காருன்னா அவருக்கு ஸ்ட்ராட்டஜி, துணிச்சல், அவருக்கு திறமையில தான் அந்த ஓட்டு வந்திருக்கு. அவர் போட்டிக்கு யாருமே இல்லை சார். அங்கே போட்டிக்கு யார் இருந்தாங்க? அந்த இடம் தான் நான் சொல்கிறேன். அது ஈரோடு கிழக்குக்கு முன்னாடி விக்கிரவாண்டியில் விஜயை பற்றி பேசினார். எடப்பாடி போராட்டத்தை ஆதரிச்சார். 1% ஓட்டு தான் அதிமுக ஓட்டே வந்தது. 36% ஓட்டு அதிமுக அங்கே இருந்தது. ஈரோடு கிழக்கில் எடப்பாடியை அடித்தார். கொடநாடு கொலையை பற்றி பேசினார். விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு கேட்டார். அந்த இடத்துல சீமான் ஹீரோவாக நிற்கிறான். ஹீரோவாக நிற்கிறவனுக்கு 16% ஓட்டு போடணும்னு மக்கள் ஹீரோயிசத்துக்கு ஓட்டு போட்டாங்க. டம்மி ஆட்டு நிற்கிறதோ யார்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்கிறதுக்கோ ஓட்டு வலிமை கிடையாது. தன் ஓட்டை போடணும், தான் ஒரு ஹீரோவாக நிற்கணும். அந்த ஹீரோவாக நின்று ஸ்டாலின் வர்சஸ் சீமானுக்கு தான் 16% வாக்கு. அந்த ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறத தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் நிறுவிட்டார் 10 நாட்களில். அதுதான் அவருக்கு 26 பெரிய பலத்தை கொடுக்க போகுது. விக்கிரவாண்டியில் பண்ணது அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அதெல்லாம் அவுட் ஆஃப் பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு தமிழ் தேசிய தளத்திலிருந்து இவருக்கும் மூத்தவர் அண்ணன் வேல்முருகன், அவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி போன நிறைய பேரை சேர்த்து அவரும் பயணித்து கட்சியை ரொம்ப பலப்படுத்திட்டு இருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? தம்பிக்கு வாழ்த்துக்கள். ஒரு சீட்டில் இருக்கிறவர் அவர் கூட வந்தவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தா தம்பிக்கு வாழ்த்துக்கள் வேல்முருகனுக்கு. அவர் வன்னியரணி போகாமல் தமிழ் தேசியணி போனால தான் அவர் இன்னைக்கு ரெலவெண்டாக போயிட்டு இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய நிறைய பேர் அந்த பக்கம், அது சீமான் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவங்க, பக்கத்தில் இருந்தவங்க இன்னைக்கு அண்ணன் வேல்முருகனுக்கு வலு சேர்க்கிறாங்க. அதான் தம்பி வேல்முருகன் அவங்களுக்கும் சீட்டு வாங்கி கொடுக்க வாழ்த்துக்கள்னு சொல்கிறேன். ஓ, அவங்க திராவிடத்துக்குள்ள அப்படி போவாங்களான்னு தெரியல. அதாவது இங்க போனவங்கலாம் அண்ணன் வேல்முருகனோடு பயணித்து அப்படி போவாங்களான்னு தெரியல. அவர் திமுக கூட்டணியில் தானே இருக்காரு. கூட்டணியில் இருக்காரு. ஆனா இவங்க கிட்ட எல்லாம் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு, நான் அந்த திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவேன் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்ததா சொல்றாங்க சார். ஏங்க இந்த மாதிரி பினாத்திக்கிட்டு ஏங்க இருக்கிறீங்க? திமுக கூட்டணி வெளியேறு இன்டாக்டாக இருக்குங்க திமுக கூட்டணி. சும்மா இது உங்களுக்கு இல்லைங்க, விஜய்க்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் சொல்கிறாங்க, இன்டாக்டாக இருக்குங்க திமுக கூட்டணி. சீமானுக்கு என்ன மாதிரி அரசியல் எதிர்காலம் சார்? சீமானுக்கு கடவுள் அருள் இருக்குது. நானே ஒரு கட்டத்துக்குள்ளே சொல்லும்போது அவருக்கு நண்பர்கிட்ட சொன்னேன், கடவுள் அருள் இருக்குங்க. அது ரவீந்திரன் துரைசாமி அவரை சப்போர்ட் பண்ணுறானோ இல்லையோ, கடவுள் அருள் அவளுக்கு இருக்குது. அதனால ஒரு பெரிய பேராபத்திலிருந்து கடவுள் தானே காப்பாற்ற மாட்டார், யாராவது ஒருத்தரை அனுப்பி தான் காப்பாற்றுவார். அவர் பேராபத்திலிருந்து அரசியல் களத்தில் காப்பாற்றப்பட்டுட்டார். இன்னைக்கு ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறதுல தமிழகமே சீமான ஒரு பெரிய தலைவராக கொண்டாடுறாங்க. ஸ்டாலின் முத்தமிழறிஞர், புரட்சி தலைவி, புரட்சி தலைவர், இவங்க பெறாத வெற்றியை, தொடர் வெற்றியை பற்றி நிற்கக்கூடிய ஒரு பெரிய திராவிட இயக்க தலைவர். அவருக்கு எதிராக தனித்து நிற்கிறேன். அவர் சீஃப் மினிஸ்டருக்கு மகன், நான் சாதாரண ஏழை விவசாயிக்க மகன்னு, எனக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டின்னு அவர் துணிச்சலாக நிற்கிறார் பாருங்கள். இதுதான் சீமான உயர்த்தம். இந்த இடம்தான் சீமானுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 2026 அந்த களத்துக்குள்ளே தான் நிற்பார். ஸ்டாலினா சீமானானு தான் நிற்பார். அது சீமான பெரிய அளவு உயர்த்தம், எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தும். இதெல்லாம் பலவீனம் கிடையாது. இதெல்லாம் இப்போ வெளியேறினவங்கெல்லாம்
இதனால ஒரு வீழ்ச்சியும் கிடையாதுன்றீங்க. நான் சொல்றது ரொம்ப மேக்ரோவான விஷயம். அது இந்த சின்ன விஷயங்களெல்லாம் ஓவர் கம் பண்ணி இது சின்ன விஷயம் தானே, கட்சியிலேருந்து வெளியேறதே சின்ன விஷயம் தான். சின்ன விஷயம் தான். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.